வணக்கம். வாங்க. இன்றைக்கி கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் பாருங்கள். விளக்கெல்லாம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் காலையில் எழுந்த உடனே விளக்கெல்லாம் நான் ஏற்கனவே கழுவி வெயிலில் காய வச்சிட்டோம். புது விளக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். பாருங்கள், அகல் விளக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் மஞ்சள் வச்சுட்டு அது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு இப்படி வச்சு எடுத்தோம்னா ஃபுல்லாகவே நல்லாவே இருக்கும் அழகாக. குங்குமத்தில் வச்சா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் போட்டு தான் மஞ்சள் குறைச்சிருக்கேன். ஏன்னா அந்த மஞ்சள் கலர் அப்படியே இருக்கும், மாறாது, கலரு கருப்பெல்லாம் ஆகாது. நான் எண்ணெயில் போட்டு திரியை கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சுருவோம். ஏன்னா இப்போயே ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மாலை மாதிரி பண்ணி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சாச்சு. இது அடுத்தது நம்ம விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி செய்ய வேண்டியது தான். விளக்கெல்லாம் திரி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆயிடுச்சு கோலம் போடணும். கோலம் நான் ஏற்கனவே ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ரெடிமேடில் வாங்கி வச்சுருக்கேன். அது மேலேயே பூ நம்ம போட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம், வரைஞ்சி போட்டோம்னா அந்த வரைகிறது அதுவும் இந்த தரையில் ஒழுங்காக வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே அது இப்போ வரைஞ்ச மாதிரியே இருக்கும். பூ போட்டோம்னா கண்டிப்பாக தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டேன். ஏன்னா இது முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த வாட்டி எனக்கு. பாருங்கள், விநாயகரெல்லாம் வச்சாச்சு. ஏற்றுறதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிற ஒரு வேலை நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோலம். பூலையே தான் பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் அந்த பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். கீழே விளக்கு ஏற்றியாச்சு. ஏன்னா திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டோம்னு நம்ம ஏற்றிடணும். 6 மணிக்கு விளக்கு ஏற்றிட்டேன். மேலேயும் விநாயகர் கொஞ்சம் விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கும் கொஞ்சம் விளக்கு ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக கொஞ்சம் விளக்கு பண்ணுவோம். கீழே சின்ன பூக்கோலம் போட்டு அதுலேயும் கொஞ்சம் விளக்கு ஏற்றிருக்கோம். இந்த வருஷத்தில் ஒரு நாள் கோலத்துக்கு விளக்கு எடுத்துருவோம். வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றுருவோம். வீடு மட்டும் இல்லைங்க, அந்த இருட்டில் பார்க்கும்போது விளக்கெல்லாம் ஏற்றி போகணும். அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வீடெல்லாம். அங்கே பாருங்கள், இந்த தெருவே விளக்கு ஏற்றி அவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். பாருங்கள், இருட்டில் நம்ம விநாயகர் விளக்கு ஏற்றுருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவ்வளோ ஒரு மாதிரி நல்ல ஒரு வெளிச்சத்தில் விநாயகர் தெரிகிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செடிங்களுக்கெல்லாம் கூட நடுவில் விளக்கு வச்சு நாங்கள் ஏற்றிருக்கோம். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றும் போது அந்த வீடே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. தெருவிலலாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே நாங்கள் இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இலை போட ஆரம்பிச்சிட்டோம். இலை போட்டு முடிச்சோடனே நம்ம இந்த திருநாளை முடிக்கிறோம். வீடியோவே எண்டுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.